நீட் தேர்வினால் சமமற்ற போட்டி தொடர்வதாக கல்வியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இருமுறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதியவர்கள் கவுன்சிலிங்கில் பங்கேற்க அதிக வாய்ப்பு வழங்கப்படுவதாக கல்வியாளர்கள் கூறியிருந்தனர். முதல் முறையாக நீட் தேர்வு எழுதியவர்களில் 7.5% உள்ஒதுக்கீட்டு இடங்கள் உட்பட 23,240 இடங்கள் ஒதுக்கப்படுவதாக கல்வியாளர்கள் கூறி வந்தனர். இதுபற்றி கருத்துக்களை தெரிவிப்பதற்காக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக கல்வியாளர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, கண்டிப்பா நீட்டுங்கிறது தேவையற்றது. கண்டிப்பா இதுல பாத்தீங்கன்னா நீட் ஒன்லி ஃபார் அஃபிலியன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு கோச்சிங் எடுக்காம நீட் எக்ஸாமை கிராக் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கோடிக்கணக்கான பணங்கள் இதுல புரள்கிறது கண்டிப்பா. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீட் கண்டிப்பா ஒன்லி ஃபார் ரிச் பீப்புள் அப்படிங்கிறது தெரியுது. அதனாலதான் நம்முடைய அரசு இந்த 7.5% ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அதுல இருந்தே தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு அநீதி நடந்திருக்கிறது. அதாவது இந்த அரசு பள்ளி மாணவர்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நீட்டுனால அப்படிங்கிறது இது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா நீட்டுங்கிறது ஒரு தேவையற்றது. மார்க் அடிப்படையில் நான் என்ன சொல்றேன், ஒரு நீட் எக்ஸாம் எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்? அந்த பப்ளிக் எக்ஸாமே போர்டு எக்ஸாமே ஏன் இன்னும் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா ஒரு குவாலிட்டியா கொண்டு வரக்கூடாது? எக்ஸாமினேஷன்ல போர்டு எக்ஸாம்ல ரிஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு இன்னொரு ஸ்ட்ரெஸ், இன்னொரு செலவு மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷன்? அதனால நீட்டுங்கிறது தேவையற்றது. அதே போல நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் இருந்தாதான் மருத்துவ படிப்பு எட்டாக்கணியாகும் நிலைக்கு தற்பொழுது ஏழை எளிய மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இனிவரும் காலங்களில் இது எப்படி இருக்கும்? எப்படி எடுத்துப்பாங்க மாணவர்கள்? இது கண்டிப்பா அது நான் எப்பவுமே சொல்றேன், எந்த ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரும்போது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அது கொண்டு வந்ததுக்கு காரணம் கரெக்டா சரியா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்ப நினைச்சு பாருங்க, நீட்டு கொண்டு வந்தது காரணம் என்னன்னா குவாலிட்டி கொண்டு வரணும். என்ன குவாலிட்டி? ஈவன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 0 மார்க் வாங்கி வெறும் பயாலஜில மட்டும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க பணம் கொடுத்து. அப்போ பணம் பத்தும் செய்யுங்கிறது இன்னைக்கு தெரிய வருது. அதுல என்ன குவாலிட்டி வந்தது? நீட்டு கொண்டு வந்தது காரணமே குவாலிட்டி பீப்புள் பிகம் அ டாக்டர். பட் அது குருவாகலையே. ஈவன் பிசிக்ஸ் இது ஒரு போர்டு எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல 0, கெமிஸ்ட்ரியில போர்டு எக்ஸாம்ல 0 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் போக முடியுமா ஸ்டேட் போர்டு மார்க்ஸ் வச்சுட்டு? கண்டிப்பா முடியாது. இதுல இருந்து நல்லாவே புரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு நீட் எக்ஸாம் கூட எந்த ஒரு சர்ச்சை இல்லாம நடந்திருக்கா? கண்டிப்பா கிடையாது. இந்த தடவையும் சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அதனால கண்டிப்பா இது மறுசீராய்வு செய்து கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தே ஷுட் கிவ் ஃபுல் அத்தாரிட்டி. அந்தந்த கவர்மெண்ட் ஷுட் டிசைட், ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால கண்டிப்பா நீட்டு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தேவையற்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். நிச்சயமா சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. கோச்சிங் எடுத்தால் மட்டுமே மருத்துவ இடம் கிடைக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. கல்வியாளர்கள் பல்வேறு கருத்துக்களை தற்பொழுது பதிவிட்டிருக்கிறார்கள். ஏழை மாணவர்களுக்கு தற்பொழுது மருத்துவ படிப்பு என்பது எட்டாக்கணியாகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நீட் கோச்சிங் செல்ல முடியாத கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு எட்டாக்கணியாகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கோச்சிங் பெறாமல் நீட் தேர்வை எதிர்கொள்வது என்பது கடினமானது எனவும் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தற்போது தெரிவித்திருந்தார். இருமுறைக்கு மேல் நீட் எழுதியவர்களுக்கு தான் கவுன்சிலிங் இடம் கிடைக்கும் என்பது தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நீட் தேர்வு சமமற்ற போட்டி தொடரும் எனவும் தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கல்வியாளர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இருமுறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதியவர்கள் கவுன்சிலிங்கில் பங்கேற்க அதிக வாய்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் முறை நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு இந்த வாய்ப்பானது மறுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறை நீட் மாணவர்களின் வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டிருப்பதாகவும் புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. 5 முறைக்கு மேல் நீட் எழுதியவர்களில் 573 பேர் தரவரிசையில் இடம்பெற்றுள்ளதாக சிக்கல் எழுந்திருக்கிறது. முதல் முறை நீட் தேர்வு எழுதும் மாணவர்களின் வாய்ப்புகளை தற்பொழுது தட்டி பறிப்பதாகவும் கல்வியாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இருமுறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதிய 48,954 பேர் கவுன்சிலிங்கில் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல் முறை நீட் தேர்வு எழுதியவர்களை விட 2வது முறை நீட் தேர்வு எழுதியவர்கள் தரவரிசையில் இடம்பெறுவது கடினமாக இருக்கிறது. 5 முறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதியவர்கள் 573 பேர் தற்பொழுது தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள்.
கோச்சிங் எடுத்தால் மட்டுமே மருத்துவ இடம் கிடைக்கும் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 4-5 ஆண்டுகள் கோச்சிங் எடுத்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிகப்படியாக பாதிக்கப்படுவது ஏழை எளிய மாணவர்கள்தான். நீட் கோச்சிங் பெற லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டி உள்ளதாக ஏ.கே. ராஜன் குழு சுட்டிக்காட்டியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் கோச்சிங் செல்ல முடியாத கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு எட்டாக்கணியாகும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. 2 முறை இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கலாநிதி. ஒரு முறை நீட் தேர்வு எழுதியவர்கள் தரவரிசை பட்டியல் குறைந்திருக்கிறது. 2 முறை 5 முறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு தரவரிசையில் இடம் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய தகவல்கள் என்ன? ஆமா நித்யா, அதாவது நேற்றைய தினம் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. அதுல சில புள்ளி விவரங்கள் டேட்டா கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தா அரசு ஒதுக்கீடு, அப்புறம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீடு, நிர்வாக ஒதுக்கீடு, இதெல்லாம் மொத்தமா பார்த்தோம்னா 72,194 பேருக்கு இடம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதல் முயற்சியில இந்த பட்டியல்ல முதல் முறையா தேர்வு எழுதி நீட் தேர்வு எழுதி இந்த பட்டியல இடம் பிடிச்சவங்கன்னு பார்த்தோம்னா 23,240 பேர் தான். ஆனா 2வது முயற்சி, 3வது முயற்சி, 4வது முயற்சி, 5வது முயற்சி, 5 முறைக்கு மேல் தொடர்ந்து தேர்வு எழுதினவங்க அப்படின்னு பார்த்தா அந்த எண்ணிக்கை மிக அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 72,194 பேர்ல 48,954 பேர் 2 முறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதி இந்த பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இப்ப இதுதான் ஒரு சமமற்ற போட்டியை காட்டுகிறது. சமமற்ற போட்டி, அப்புறம் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு தேர்வாக இது அமைந்திருப்பதை இது காட்டுகிறது அப்படின்னு கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே நீட் தேர்வுங்கிறது கோச்சிங் போனால் மட்டுமே, தனியார் கோச்சிங் நிறுவனங்களுக்கு சென்று பயிற்சி எடுத்தால் மட்டுமே அந்த தேர்வில் தேர்வாக முடியும், மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்கும் என்கிற நிலை பரவலாக நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதை மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய முதல் தரவரிசை பட்டியலில் முதல் 100 இடங்களில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மாணவர்களின் பின்னணியை பார்த்தால் கூட பலருமே ஒரு செல்வ செழிப்பான குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அல்லது சமூகத்தில் அந்தஸ்து மிக்க குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் என பணம் கட்டி தனியார் கோச்சிங் நிறுவனங்களில் படித்துவிட்டு அதன் பிறகு இந்த தேர்வை எழுதி 2 அல்லது 3வது முறையாக தேர்வு எழுதி இந்த பட்டியலில் இடம் பிடித்தவர்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது. இந்த அடிப்படையில் தான் இது ஒரு சமமற்ற போட்டியாக இருக்கிறது என கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இது மேலும் ஏ.கே. ராஜன் கமிட்டி, அதாவது தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டு அமைத்த அந்த கமிட்டி, அது நீட் தேர்வு குறித்து ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டிய சில விஷயங்களையும் இந்த டேட்டா அம்பலப்படுத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது நீட் தேர்வு என்பது கோச்சிங் சென்டர்களால் உருவாக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக நீண்ட கால நோக்கில் பார்த்தால் பல்வேறு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்றெல்லாம் அந்த ஏ.கே. ராஜன் அறிக்கை சுட்டிக்காட்டி இருந்தது. அதை மீண்டும் மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலேயே இந்த தரவரிசை பட்டியல் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா அமைந்திருப்பதாக கல்வியாளர்கள் கருதுகிறார்கள். நித்யா, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.